நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எப்போதாவது வானம் பார்க்கும்போதோ அல்லது வெள்ளை சுவர் பார்க்கும்போதோ சின்ன கருப்பு புள்ளிகள், நூல் போல கோடுகள், ஈ பறக்கிற மாதிரி நிழல்கள் கண்ணில் மிதக்கிற மாதிரி தெரியுதா? கண்ணில் தூசி விழுந்துருச்சோ இல்லை கண்ணு கெட்டு போகுதோன்னு பயந்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் ஐ ஃப்ளோட்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அது என்ன, ஏன் வருது, எப்போ டாக்டர் பார்க்கணும் என்று பார்க்கலாம். ஐ ஃப்ளோட்டர்னா என்ன? நம்ம கண்ணுக்குள்ள ஒரு ஜெல்லி மாதிரி திரவம் இருக்கு. அதுக்கு பேர் விட்ரியஸ். இந்த ஜெல்லி சாதாரணமாக தெளிவாக இருக்கும். ஆனால் வயசு ஆக ஆக அது சுருங்கி கொஞ்சம் நீர்த்தன்மை மாறும். அப்போ அதுக்குள்ள சின்ன நார்கள், துகள் உருவாகும். அவை வெளிச்சத்தில் நிழலாக விழுந்து நமக்கு புள்ளி கோடு மாதிரி தெரியும். இதைத்தான் ஐ ஃப்ளோட்டர்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொரு மாதிரி தெரியும். கருப்பு புள்ளிகள், வளைஞ்ச கோடுகள், வலை மாதிரி, நூல் போல மெல்லிய நார்கள் போன்று தெரியும். கண்ணை திருப்பினா அதுவும் நகரும். வெள்ளை சுவர், வானம் பார்க்கும்போது அதிகமாக தெரியும். ஐ ஃப்ளோட்டர்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்னா, வயது அதிகரித்தல், அதாவது போஸ்டீரியர் விட்ரியஸ் டிட்டாச்மெண்ட், கிட்ட பார்வை, அதாவது மயோப்பியா, சர்க்கரை நோய், கண் காயம், கண் அழற்சி, அதாவது யூவைட்டிஸ், கண்ணுக்குள் இரத்த கசிவு, ரெட்டினா கிழிவு அல்லது ரெட்டினா டிட்டாச்மெண்ட், மைக்ரைன் போன்ற காரணத்தால் வரலாம். அதனால் ஃப்ளோட்டர்ஸ் வந்தால் அலட்சியம் பண்ணக்கூடாது. எப்போ உடனே டாக்டரை பார்க்கணும்? முதல் முறையை ஃப்ளோட்டர்ஸ் தெரிஞ்சால், திடீர்னு நிறைய ஃப்ளோட்டர்ஸ் வர்றது, மின்னல் போல ஒளி தெரிஞ்சா, பார்வையில் கருப்பு திரை விழுந்த மாதிரி தெரிஞ்சா, பார்வை மங்கினால், கண் வலி, சிவப்பு, சிகிச்சை இருக்கா? முதலில் கண் மருத்துவரை சந்தித்து நரம்பில் பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஐ ஃப்ளோட்டர்ஸ் காலப்போக்கில் மறைந்துவிடும். இது பொதுவாக சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை ஆகலாம். அல்லது நமது மூளை மெதுவாக அவற்றை புறக்கணிக்க கற்றுக்கொள்ளும். இதுவும் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை ஆகலாம். உடலில் நீர் குறைந்தால் ஃப்ளோட்டர்ஸ் அதிகமாக தெரியலாம். ஏன்னால் விட்ரியஸ் ஜெலன் பெரும்பாகம் தண்ணீராலானது. அதனால் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கவும். 20-20-20 விதி பின்பற்றுங்கள். ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை 20 அடி தூரத்தில் உள்ள பொருளை 20 வினாடிகள் பாருங்கள். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் மற்றும் மினரல்ஸ் சேர்க்கப்பட்ட ஊட்டச்சத்து துணை மருந்துகள் உபயோகத்தில் உள்ளன. இவை கண்களில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கவும், ஃப்ளோட்டர்ஸ் உருவாவதற்கும் அதிகரிப்பதற்கும் காரணமான கொலாஜன் சிதைவை தடுக்கவும் உதவுகின்றன. மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம். கேரட், கீரை, ஆரஞ்சு, எலுமிச்சை, மீன், பாதாம், பூசணி விதை இவற்றை சாப்பிடலாம். புகை, மதுபானம் தவிர்க்கவும். வெயிலில் சன்கிளாஸ் அணியவும். அன்னாசி பழம் ஃப்ளோட்டர்ஸ்க்கு உதவுமா? ஃப்ளோட்டர்ஸ் மறைய அன்னாசி உதவும் என்பதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஆனால் ஃப்ளோட்டர்ஸுக்கு மருந்தல்ல. ஐ எக்ஸர்சைசஸ் ஃப்ளோட்டர்ஸ் குறைக்குமா? ஃப்ளோட்டர்ஸை அகற்றாது. கண் சோர்வு குறைய உதவும். ஃப்ளோட்டர்ஸ் பெரும்பாலும் காலப்போக்கில் தானாகவே குறையும். ஐ ஃப்ளோட்டர்ஸ் முழுமையாக அகற்றும் என்று நிரூபிக்கப்பட்ட எந்த இயற்கை மருந்தும் இல்லை. ஆனால் சில இயற்கை பழக்கங்கள் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அவற்றால் ஏற்படும் அவதியை குறைக்கவும் உதவும். ரொம்ப ரேராக லேசர் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி செய்யப்படும். கண்ணாடி உதவுமா? கண்ணாடி பயன்படுத்தினாலும் ஃப்ளோட்டர்ஸ் முழுசாக போகாது. ஆனால் சில பேருக்கு டிண்டட் கிளாஸ் உதவும். டிண்டட் கிளாஸஸ் ஒளியின் பிரகாசத்தை குறைக்கும். அதனால் ஐ ஃப்ளோட்டர்ஸ் அதிகமாக தெரியாமல் கண்களுக்கு சௌகரியம் கிடைக்கும். ஆனால் இது ஃப்ளோட்டர்ஸை முழுமையாக குணப்படுத்தாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.